இந்த போர்டோட மாடல் நம்பர் LB49A கவர்மெண்ட் லேப்டாப்பு. என்ன கம்ப்ளைண்ட்டுன்றது இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், தெளிவாக இப்போ சொல்லிடுறேன். டிஸ்பிளே கேபிள் கனெக்ட் பண்ணியிருக்கேன், பேட்ரி கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு நான் சப்ளை கொடுத்தேன் அப்படின்னா டிஸ்பிளே எனக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். பட் ஆனால் எனக்கு என்ன ஆகாதுன்னா சார்ஜ் ஆகாது. ஓகேவா? சார்ஜ் ஆகாது. இந்த டிஸ்பிளே கேபிளை நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு சார்ஜிங் ஸ்டார்ட் ஆகிடும். இதுதான் கம்ப்ளைண்ட்டு. ஓகேங்களா? இப்போ அதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிசி சப்ளையை ஆன் பண்ணுறேன். ஸோ போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகேவா, போர்டுக்கு இப்போது சப்ளை கொடுத்தாச்சு. போர்டுக்கு இப்போ சப்ளை கொடுக்குறேன். பவர் கேபிள் கொஞ்சம் லூஸாக இருக்குது. ஓகேவா? சப்ளை கொடுத்துட்டேன். எனக்கு என்ன ஆகுதுன்னா போர்டு டிஸ்பிளே வருதுல, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜிங் இண்டிகேஷன்ஸ் எதுவுமே இல்லை. ஓகேவா? சார்ஜிங் இண்டிகேஷன்ஸ் எதுவுமே இல்லை. நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா நான் உங்களுக்கு சார்ஜ் ஆகுதா இல்லையான்றதுக்கான இன்னொரு ப்ரூஃபையும் காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ போர்டு ஆன் ஆகிருக்கு. ஸோ கொடுத்துருக்கேன். பார்த்திங்கன்னா அப்படின்னா ஸோ மல்டிமீட்டரில் இதோட பாசிட்டிவ் பின்னில் வைக்கிறேன் நான். ஸோ பாசிட்டிவ் பின்னில் வோல்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா 2.5 தான் வருது எனக்கு. நல்லா பார்த்துங்க, 2.5 தான் எனக்கு சப்ளை வருது. ஓகேங்களா? இப்போது போர்டுக்கு சப்ளை எடுத்துட்டேன். இந்த டிஸ்பிளே கேபிளை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ திரும்பவும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா போர்டுக்கு சப்ளை கொடுக்குறேன். ஓகேவா? போர்டுக்கு நான் சப்ளை கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜ் ஆகும். ஸோ போர்டில் சப்ளை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 8 வோல்ட் வருது. இதே நான் டிஸ்பிளே கேபிளை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு டிஸ்பிளே கேபிளை போட்டுட்டு நான் இந்த இடத்துல பார்த்தேன் அப்படின்னா 8 வோல்ட் தான் வரும். ஸோ இந்த பேட்ரி வந்து ரொம்ப ட்ரையாக இருந்தது. நான் வேறு பேட்ரி மாற்றிட்டேன், டிஸ்பிளே கேபிள் மாற்றிட்டேன், டிஸ்பிளேவும் மாற்றி பார்த்துட்டேன். ஓகேங்களா? ஸோ பேட்ரி வந்து சேம் டைம் பார்த்திங்க அப்படின்னா 2 பேட்ரி. ஸோ இதுவும் கஸ்டமர் கொடுத்தது நியூ பேட்ரி தான். ஸோ இதுவும் போட்டு பார்த்தாச்சு. அதோட ஒரிஜினல் லெனோவோ பேட்ரி அதையும் நான் போட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். வேறு டிஸ்பிளே கேபிள் எல்லாமே நான் சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு இப்போ பக்காவாக எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா சார்ஜ் ஆகும். அதாவது ரொம்ப நாள் கழித்து இது வந்து ட்ரை ஆகிருக்கு. இது ஒர்க்கிங் கண்டிஷன் எனக்கு நல்லா தெரியுன்றது. ஸோ ட்ரை ஆகிருந்தது, இப்போ வந்து 1.4 அந்த மாதிரி சம்திங் வருது. ஸோ இது என்ன ப்ராப்ளம் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சப்போஸ் இது என்ன மாதிரி பிரச்சனையாக இருக்குன்றது யாராவது சரியாக சொல்லிட்டீங்க அப்படின்னா ஸோ மோஸ்ட் ஆஃப் அந்த ஓகே இப்போ வந்து டிஸ்பிளே வந்துடுச்சு. ஸோ கேபிள் கனெக்ட் பண்ணியிருக்கேன், பேட்டரியை போட்டாச்சு, சார்ஜிங் இண்டிகேஷன்ஸ் இருக்குது, ஆம்பியரும் ஹையாக இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரிசல்ட். ஸோ என்ன ப்ராப்ளம்ன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.